சிஎஸ்கே vs மும்பை இந்தியன்ஸ் ஏப்ரல் 14th 7:30 PM வான்கேடே ஸ்டேடியத்தில் நடக்கிற இந்த மேட்ச் தான் ஐபிஎல் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரீஸில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரீஸ் இது என்னென்ன, அதாவது போட்டிகள்லேயே மிக முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது, நீயா நானான் ஒரு கிளாஷ் இருக்கிற ஒரு கிங் ஆஃப் கிளாஷ் போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போட்டிகள் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆஷஸ் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து, இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த ஆஷஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இது வந்து ஒரு மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு போட்டிக்கு தான் எல்லாருமே பெரிய அளவில் ஒரு வெயிட்டிங். மொத்தம் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் 38 வாட்டி வந்து விளையாடி இருக்கிறாங்க. இந்த ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட் நேருக்கு நேர் மோதல் அப்படிங்கிறது 38 முறை வந்து நடந்திருக்கு. இதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21 தடவை வந்து வின் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 17 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக அளவில் மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் எட்ஜில் கிட்ட வந்து தான் அந்த லாஸ்ட்டு 3 overs 2 overs இது மாதிரியான டைமில் தான் வந்து இவங்களுக்கான அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மாறும். அந்த அளவுக்கு ரெண்டு டீமுமே வந்து ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு டீமு. ரெண்டு டீமுக்குமே அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது, இந்த ரெண்டு டீமுக்கு தான் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அது ஐபிஎல்லும் சரி, இல்லை உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸும் சரி, ஐபிஎல்லை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு டீம் தான் வெயிட். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸு இது நம்ம இத்தனை வருஷமாக பார்க்குற இதில் எப்படின்னா இது எப்படி ஒரு போராக மாறுச்சுன்னா, டெண்டுல்கர் வெர்சஸ் சச்சின் டெண்டுல்கர் வெர்சஸ் மகேந்திர சிங் தோனி, இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு மோதல் தான் இது. ஸோ எப்படி வந்து ஒரு அஜித் விஜய் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது டைரக்டர் யார் வேணால் இருக்கட்டும், ஸ்டோரி என்ன வேணா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் யார் வேணா இருக்கட்டும், ஆனால் மோதல் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கிளாஷ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கான மோதல். நீ வெற்றியா இல்லை நான் வெற்றியா, அது மாதிரி தான் இந்த மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே மோதல் அப்படிங்கிறது. ஒரு அவ்வளோதான். எல்லாருமே நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து யாருன்னா கிரிக்கெட் பிடிக்காதவங்களாம் ஜாலியாக நீங்கள் பாட்டு வந்து ரோட்டில் ஜாலியாக சண்டே நீங்கள் வெளியே போகலாம். ஒரு 7:30 மணிலேருந்து ஒரு நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஜாலியாக ரோடு ஃப்ரீயாக இருக்கும். பல இடங்களில் வந்து காலியாக இருக்கும். டிராஃபிக் நெரிசல் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மேட்ச் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டிவி ரிமோட்லாம் என்ன தான் வந்து சன் டிவியில் ஒரு அருமையான படம் போட்டாலும் சரி, எல்லாம் வந்து இந்த மேட்சை தான் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அடல் பறக்கிற ஒரு மேட்சாக தான் இருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் இந்த டீமை பற்றி நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து நான் வந்து பார்த்தோம்னா தோனி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டெண்டுல்கர் ஃபேன் தான். ஸோ டெண்டுல்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சச்சின் டெண்டுல்கர் தான் என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ அதுக்கப்புறம் தோனி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து மகேந்திர சிங் தோனி வந்து கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் வந்து டெண்டுல்கரை விட எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதுலேருந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான் வந்து என்னோடய ஃபேவரட் டீமு. ஸோ அதுவும் வந்து இந்த மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேக்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலங்களில் கடந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 8 வருஷமாக நடந்த இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸில் வெயிட்டான பிளேயர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் வந்து பொல்லாட் மாதிரியான பிளேயர்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு இங்கே எப்படி சிஎஸ்கேல வந்து ஒரு பிராவோவோ அங்கே வந்து ஒரு பொல்லாடு. ஆனால் பவுலிங் மட்டும் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. பும்ரா வருகைக்கு முன்பு பும்ரா வருகைக்கு பின்பு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பும்ரா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பவுலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. வின் பண்ணாங்க, எல்லாமே ஓகே. பட் அந்த தடுமாற்றம் ஒரு சாலிடான ஒரு பவுலர் இவர் தாண்டா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஆனால் பும்ரா வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து மலிங்கா இருந்தார், எல்லாம் பண்ணார், எல்லாமே ஓகே தான். ஆனால் பும்ரா வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பும்ரா அந்த ஃபஸ்ட்டு சீசன்லாம் ஆடும்போது நிறைய பேர் எந்த பக்கம் பார்த்தாலும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் பொம்மேரோன்னு ஒருத்தன் வந்தான்பா, அவன் என்னப்பா இப்படி போடுறான், வேறு லெவலில் பண்ணுறான்பா, அப்படி போடுறான், அவன் பாலை அடிக்கவே முடியல, அவன் ஆக்ஷன் வந்து இப்படி இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பும்ராவை பார்த்து வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஜர்க் வாங்கின காலங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸும் வேறு இல்லை. இன்றைக்கி வந்து டெண்டுல்கருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அதே அளவுக்கு ஒரு லவ் அப்படிங்கிறத வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து தராங்க. ஸோ லசித் மலிங்கா அண்ட் பொல்லாட், பும்ரா இவங்க இது மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு சாலிடான அப்படியே வந்து ஒரு பிளேயர்ஸாக வந்து இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன லெவலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து நிறைய தோல்விகள் வந்து இருந்தது. இருந்தாலும் வந்து நாங்களும் ஒரு கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து வேறு லெவலில் ஒரு பேட்டிங் பவுலிங் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா
இதுக்கு முன்னாடி இருந்த மும்பை இந்தியன்ஸில் சரி, இப்போ இருக்கிற மும்பை இந்தியன்ஸும் சரி, ஹர்திக் பாண்டியாவோட அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து மறக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்குலாம் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக வந்து பார்க்கும்போது என்னடா இது, இந்த டீமை மட்டும் வந்து இது ஒரு கடுப்பாக இருக்கிறதா இந்த டீமை வந்து இது பண்ணும்போது. ஏன்னா யார் எப்போ அடிப்பாங்கன்னு ஒருத்தர் அவுட் ஆனால் வந்து ஒருத்தர் போட்டு பொழந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு குரூஷியலான ஒரு இடத்துல கூட வந்து இவங்க பெரிய அளவில் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியாவுடைய பேட்டிங் அப்படிங்கிறது, அவரோட கம்பேக் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு பதட்டத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல அவங்களோட அந்த மும்பை இந்தியன்ஸோடைய ஹோம் கிரவுண்ட் வான்கடேயில் ஸோ பெரிய அளவில் வந்து ஒரு ஃபைட்டு ஒன்று இருக்க போகுது. ஸோ நிச்சயமாக வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த க்ரௌடையும் வந்து சைலண்ட் ஆக்குவாங்களா சிஎஸ்கே அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னாலே மற்ற டீம் கூடலாம் ஆடும்போது அப்படியே ஒரு ஜாலியாக வந்து அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த நகம் கடிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அந்த பிபி மாத்திரைகள், அந்த சுகர் டேப்லெட் இதெல்லாம் எப்போ தேவைப்படும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோடைய மோது மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா போலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லா இடத்துலையும் வந்து வேறு லெவலில் ஃபார்மில் இருக்காங்க. சிஎஸ்கேவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கமும் வேறு லெவல் தான். எல்லாருமே எந்த மேட்ச்சில் இப்போ இந்த மேட்ச்சில் ஒருத்தவங்க அடிக்கலை அப்படின்னா அடுத்த மேட்ச்சில் ஒருத்தவங்க அடிச்சிடறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் யாருன்னா மிஸ் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த மேட்ச்சில் அடிச்சிருவாங்க. ஸோ ஜடேஜா வந்து மிஸ் பண்ணார், இல்லை பவுலிங்கில் முஸ்தாஃபிசர் வந்து அவர் மிஸ் பண்ணார், யாராவது மிஸ் பண்ணாங்கன்னா அடுத்த மேட்ச்சில் வந்து போட்டுருவாங்க. ஸோ எம்எஸ்டி தலை தோனி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மேட்ச்சில் அந்த மேட்ச் தோத்தாலும் அவர் வந்து லாஸ்ட்டில் வந்து செம்மடி அடித்தார் லாஸ்ட் ஓவரில். அந்தளவுக்கு அவரோட பேட்டிங் இருந்தது. அடுத்தடுத்து மேட்ச்சில் வந்து பெரிய அளவில் அவரோட பேட்டிங் பார்க்க முடியல. ஸோ எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸோட அந்த ஒரு இதுனா இந்த ஐபிஎல் சீசனையே வந்து நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு இந்த ஏப்ரல் 14 நடக்க போகிற இந்த 7:30 வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்க போகிற இந்த மேட்சை மட்டும் தயவுசெய்து வந்து தோற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமாக தான் இருக்கும். ஸோ மற்ற சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எனக்கும் என்ன மாதிரியான சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் வந்து அதுதான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனம் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே 2 ஃபேன்ஸ்கிட்டையுமே இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நாளைக்கு வந்து நான் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு ஒரு 7:30 மணிக்கு வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இந்த மேட்ச் வந்து 7:30 to 10:30 ஒரு 11 வரைக்கும் வந்து எப்படி போவோம் அப்படிங்கிறது தெரியல. தயவுசெய்து வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு ஒன் சைடு கேமாக மட்டும் போயிடக்கூடாது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்து இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களான்னு போய் தோத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து ஒரு பெரிய அளவில் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அதை வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்கே மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கிற அந்த ஹெட் டு ஹெட் மேட்ச்சில் வந்து இன்னும் நிறைய வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ சிஎஸ்கே வந்து வெயிட்டாக இருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து குறைஞ்ச ஒரு டீம்னு சொல்ல முடியாது. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் மூணுமே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்டு எந்த பேட்ஸ்மேன் வந்து சொதப்பினாலும் ஒரு சிவம் துபே வந்து 6 அடித்து அது வேறு மாதிரி வந்து கொண்டு போகிறாரு. அது மாதிரி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து இன்ப அதிர்ச்சி நிறைய வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா. ஸோ மொத்தமாக நாளைக்கு இந்த மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ் சச்சின் டெண்டுல்கர் விசஸ் மகேந்திர சிங் தோனி இவங்க 2 பேருக்கும் வந்து நடக்கக்கூடிய இந்த மோதல் சார்பட்டாவில் எப்படி வந்து துரக்கண்ணுக்கும் ரங்கவாத்தியாருக்கும் வந்து நடக்குதோ அந்த ஒரு மோதல் தான் இது. ஸோ இந்த 2 மோதலில் சச்சின் டெண்டுல்கர் விசஸ் மகேந்திர சிங் தோனி நம்பர் 10ஆ நம்பர் 7ஆ, பாஷாவா இல்லை இந்த ஆண்டனியா, இந்த போட்டி வந்து வேறு லெவலில் இருக்க போது தலை தோனிக்கு தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மும்பை வந்து ஜெயிச்சாங்கன்னா மும்பை வந்து ஜெயிச்சாங்கனாலும் அது பெரிய ஒரு வருத்தம் கொடுக்காது. ஏன்னா டெண்டுல்கரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு மும்பை டீமும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு நம்ம டீம் சிஎஸ்கே, நம்ம தலை தோனி, நம்ம தான் வின் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுது, யார் வின் பண்ணுவா அப்படின்னு. இந்த சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.